السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده بعد. எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம் உரித்தானதாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் உயிரை மேலாக நேசிக்கக்கூடிய உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தபீஈன்கள், தபா தாபீன்கள், சுஹதாக்கள், இமாம்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும், இன்னும் உங்கள் மீதும் எம் மீதும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என பிரார்த்தனை செய்தவனாய், அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, அன்னை ஃபாத்திமா பெண்கள் அரபிக் கல்லூரி நடத்தும் கற்போம் கற்றுக் கொடுப்போம் என்ற நிகழ்வின் வாயிலாக உங்கள் எல்லோரையும் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கான செய்தி அல்லாஹுடைய வல்லமையை நமக்கு சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال يقبض الله الارض يوم القيامه. அல்லாஹ் ரப்பூல் ஆலமீன் மறுமையுடைய தினத்தன்று பூமியை தனது கைப்பிடிக்குள் அடக்கிக் கொள்வான். அல்லாஹ் இந்த பூமியை தனது கைப்பிடிக்குள் அடக்கிக் கொள்வான். இன்னும் அல்லாஹ் ரப்பூல் ஆலமீன் இந்த வானத்தை தனது வலக்கரத்தில் சுருட்டிக் கொள்வான். பூமியை கையுடைய பிடிக்குள் அடக்கிக் கொள்வான். இன்னும் இந்த வானத்தை தனது வலக்கரத்தில் சுருட்டிக் கொள்வான். சுப்ஹானல்லாஹ். பிறகு அல்லாஹ் கேட்பான், சும்ம யகூலு அனல் மலிக் ஐன முலூக்குல் அர்த். நான் தான் இன்றைய தினத்தின் அரசன், நான் தான் அரசன். பூமியில் அரசர்கள் எங்கே? பூமியின் நான் தான் அரசன் என்று சொன்னவர்கள் எங்கே என்று அல்லாஹ் ரப்பூல் ஆலமீன் கேட்பான். அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களை, உறவுகளை நாம் நன்றாக கவனிக்க வேண்டும். அல்லாஹ் தான் என்றைக்கும் அரசன், அவன் என்றென்றும் அரசனாக இருக்கக்கூடியவன். உலகத்தில் ஏதோ ஒரு சில நாட்கள், ஒரு சில மாதங்கள், ஒரு சில வருடங்கள் நாங்கள் ஆட்சி செய்வதனாலோ, எங்களுக்கு பதவிகள் வருவதனாலோ, அரசராக நாங்கள் இருப்பதினாலோ நாங்கள் நிரந்தரமானவர்கள் அல்ல. இந்த உலகத்தில் நாங்கள் நிரந்தரமானவர்கள் அல்ல. மக்களுக்கு மேலே நாங்கள் அநீதத்தை நாங்கள் கட்டவிழ்த்து விடலாம், மக்களை நாங்கள் அநீதமாக நாங்கள் நடத்தலாம். என்னிடத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி பீடத்தின் காரணமாக எல்லோரையும் நான் அடிமைத்தனம் படுத்தலாம், யாரும் என்னை கேட்பதற்கு ஆளில்லை என்று நான் கர்வத்தோடு நடக்கலாம். ஆனால் நாளை மறுமையில் அது எதுவுமே எமக்கு பலன் தராது, எதுவும் பலன் தராது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் பூமியை ஒரு கையில் அப்படியே அதை அப்படி அடக்கி வைத்துக் கொண்டு, வலக்கரத்தில் இந்த வானத்தை சுருட்டி வைத்துக் கொண்டு அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்வி என்ன? அனல் மலிக் ஐன முலூக் ஐன முலூக்குல் அர்த். பூமியினுடைய அரசர்கள் எங்கே? நான் தான் அரசன், என்னை கேட்பதற்கு யாரும் இல்லை, என்னை எதிர்ப்பவர்களுக்கு யாரும் இல்லை, எங்கள் எதிர்த்தால் யாருக்கும் எதிர்காலம் இல்லை என்று சொல்லிக் கொண்டு திரிந்தோமே, எங்கே அவர்கள்? இந்த உன்னதமான அரசன் அல்லாஹ்வுக்கு முன்னால் என்ன பதில் சொல்ல போகிறோம்? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகம் என்பது நிரந்தரமானது அல்ல. அல்லாஹுடைய வல்லமைக்கு முன்னால் நாங்கள் ஒன்றும் இல்லை என்பதை எடுத்து காட்டக்கூடிய அழகான ஒரு செய்தி. அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, என்னுடைய ஆட்சிகள், என்னுடைய பண காசுகள், என்னுடைய கௌரவங்கள், நான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு அரசன் என்று நான் மாறுதட்டக்கூடிய என்னுடைய பதவிகள் எல்லாம் நாளை மறுமையில் எனக்கு உதவி செய்ய போவதல்ல. அதுவெல்லாம் நாளை மறுமையில் எனக்கு உதவி செய்யக்கூடிய ஒன்று அல்ல. பணத்தை வைத்தோ பதவியை வைத்தோ நாளை மறுமையில் நாங்கள் சுவனத்தை அடைய முடியாது. அதை நன்றாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சொந்தங்களே, இந்த பதவிகள், நம்முடைய சொத்துகள், சுகங்கள், இதுவெல்லாம் நாளை மறுமையில் எனக்கு பலன் தராது. நன்மைகளை கொண்டு, அல்லாஹுடைய ரஹ்மத்தை கொண்டு, அல்லாஹுடைய இரக்கத்தை கொண்டு நாங்கள் நாளை சூனம் செல்ல வேண்டும். அமல்கள் அதிகமாக செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். உலகத்தில் பாவம் என்று செய்துவிட்டு நான் என்னுடைய பதவியினுடைய ஆணவத்தால் ஆடிக்கொண்டு எந்த அமலும் செய்யாமல் இருந்தேன் என்று சொன்னால்
நாளை மறுமையில் அப்படிப்பட்ட நபர்களுடைய விஷயத்தை அல்லாஹ் பதிவு செய்கிறான். சூரா அல் ஹாக்காவை படித்து பார்த்தால் தெரியும். 25வது அத்தியாயத்தை 25வது வசனத்தை எடுத்து படித்து பாருங்க. 69வது அத்தியாயத்தினுடைய 25வது வசனத்தை எடுத்து படித்து பாருங்க. அல்லாஹ் பதிவு செய்வான், வம்மாமன் ஊதிய கிதாபஹு பிஷிமாலிஹி ஃபயகூல், யாருடைய அந்த பட்டோடையானது அவனுடைய இடது கையில் கொடுக்கப்படுகிறதோ, ஃபயகூல் சொல்லுவான், யா லைதனி லம் ஊத கிதாபியா, எனது பதிவேடு எனக்கு கொடுக்கப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே. வலம் அதிரிமா ஹிசாபியா, மேலும் எனது விசாரணையை நான் அறிந்திருக்க வேண்டுமே. அதை தெரியாமல் உலகத்தில் நான் ஆடிக்கொண்டிருந்தேனே. என்னுடைய கேள்வி கணக்கை பற்றி நான் கவலைப்பட்டிருக்க வேண்டும் என்று அங்கு புலம்புவான். யா லைத்தஹா கானத்தில் காதியா, எனது கை சேதமே, நான் மரணம் அடைந்த போதே எல்லாவற்றையும் முடிவாக இருந்திருக்க கூடாதா? எல்லாம் முடிஞ்சிருக்க கூடாதா? இறந்து போன பிறகு அப்படியே எல்லாம் முடிஞ்சிருக்க கூடாதா? மாகுனா அன்னி மாலியா, எனது செல்வம் எனக்கு எந்த பலனையும் அளிக்கவில்லையே. அஹலக அன்னி சுல்தானியா, எனது அதிகாரங்கள் ஆணவங்கள் என்னை விட்டு அழிந்து போய்விட்டதே என்று அவன் புலம்புவான். அப்ப அல்லாஹ் பதிவு செய்வான், ஹுதூஹு ஃபகுல்லு சும்ம ஜஹீமல் ஸல்லு, அவனை பிடித்து நரகத்தில் தூக்கி வீசுங்கள் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்வான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆக அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, நாம் இந்த உலகத்தில் என்னதான் பதவிகள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும், அரசராக நாங்கள் இருந்தாலும், எங்களை எதிர்த்து கேள்வி கேட்பதற்கு யாரும் இல்லாமல் இருந்தாலும், நாங்கள் அனிதம் செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹை பயப்படாதவர்களாக, நான் தான் எல்லாம் என்ற அந்த ஆணவத்தில் ஆடாமல், எமக்கு மேலே அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான், என்னை எந்நேரமும் பார்த்து கொண்டு இருக்கிறான், நாளை மறுமையில் எல்லாவற்றுக்கும் பதில் நான் சொல்ல வேண்டும் என்ற அந்த பயத்தோடு, அல்லாஹ் தான் உண்மையான அரசன், அவனுடைய வல்லமைக்கு முன்னால் நாங்கள் ஒன்றுமே இல்லை என்ற எண்ணத்தோடு அதிகமாக அவனுக்கு சிரம் பணியக்கூடியவர்களாகவும் பாவமீட்சி கேட்கக்கூடியவர்களாகவும், மறுமையில் அவனுடைய ரஹ்மத்தை கொண்டு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்குள் நாங்கள் நுழையக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் நம்மளை ஆக்கியுள்ள வேண்டும் என அதிகமாக பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை மட்டும் வணங்கி அவனிடத்திலே எல்லா விஷயத்தையும் முறையிடக்கூடிய மக்களாக நாளை மறுமையில் சொர்க்கத்தில் நபியோடு இருக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தந்துள்ள வேண்டும் என பிரார்த்தனை செய்வோம். மீண்டும் ஒரு செய்தியோடு நாளை தினம் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.